இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 114 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். அப்ரோப்ரியேஷன் பைல்ஸ் மக்களவையில் ஒப்புதல் பெற்ற பிறகு அரசாங்கம் செலவுகள் செய்யும் முறையை சட்ட ரீதியாக உறுதி செய்கிறது. அதாவது அரசாங்கம் எவ்வாறு அரசு தொகையை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான நடைமுறையை நிர்ணயிக்கிறது. மக்களவையில் வோட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வாக்கெடுப்பு தேவையான செலவுகள் மற்றும் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் வாக்கெடுப்பு தேவையில்லாத செலவுகள் இரண்டையும் சேர்த்து அனைத்து செலவுகளுக்கும் சட்ட ரீதியான அனுமதி பெற அரசு அப்ரோப்ரியேஷன் பில் தாக்கல் செய்ய வேண்டும். உதாரணம், ஆண்டுக்கான அரசு செலவுகளை சட்டப்பூர்வமாக்குவதற்காக அப்ரோப்ரியேஷன் பில் தாக்கல் செய்யப்படும். மக்களவையில் செலவுகள் ஒப்புதல் பெற்றாலும் அப்ரோப்ரியேஷன் பில் இல்லாமல் அரசாங்கம் ₹1 கூட செலவழிக்க முடியாது. இதன் மூலம் அரசின் நிதி பயன்பாடு தெளிவாகவும் சட்டப்பூர்வமாகவும் இருக்கும். எளிய உதாரணம், ஒரு குடும்பம் பட்ஜெட் திட்டம் போட்டாலும் அந்த தொகையை வங்கி கணக்கில் இருந்து எடுத்துக்கொள்ள அதற்கான சட்ட அனுமதி அப்ரோப்ரியேஷன் பில் இல்லாமல் முடியாது. அப்ரோப்ரியேஷன் பில் மக்களவையிலேயே தொடங்க வேண்டும். ராஜ்யசபா இதில் விவாதம் செய்யலாம், ஆனால் மாற்றம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ முடியாது. இதுவும் மணி பில் போலவே செயல்படும். அரசாங்கம் அரசு தொகையை பயன்படுத்தும் போது தன்னிச்சையாக செலவு செய்யக்கூடாது. மக்களவை அங்கீகரித்த பிறகு சட்ட அனுமதியுடன் செலவு செய்ய வேண்டும். இறுதியாக ஆர்டிகிள் 114 ஒரு குடும்பத்தில் செலவுகள் செய்ய அனைவரும் ஒப்புதல் அளித்த பிறகு வங்கியில் இருந்து பணம் எடுப்பதற்கு தேவையான காசோலை, செக் போன்று அப்ரோப்ரியேஷன் பில் செயல்படுகிறது. Like, comment, share and subscribe for other articles of Indian Constitution.